அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. கிரகங்கள் அதாவது தசாபுத்திகள் மனித வாழ்க்கையை எப்படியெல்லாம் வந்து நம்மளை மாற்றுது, ஒரு நல்லா பேய்கிட்டு இருந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். பெண்ணோட ஜாதகம் 28 வயசு ஆகுது, ஜாதகம் வந்துட்டு இருக்குது. சிம்ம லக்னம், 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, செவ்வாய் 8 டிகிரி, ராகு 8 டிகிரி. 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன். 6ஆம் இடத்துல குரு, சந்திரன். 8ஆம் இடத்துல சனி, கேது. இதுதான் ஜாதக அமைப்பு. சனியும் 8 டிகிரி, கேதுவும் 8 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடுமையான பாவத்துவத்தில் இருக்காரு. சனி வந்து கேதுவோட இணைஞ்சா சூட்சமாக ஒழுன்னு சொல்லுவாங்க. இருந்தால் கூட அங்கே செவ்வாயோட கனெக்ட் வந்துடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை வந்து சுத்தமாக தான் இருக்குது. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 25 டிகிரி, குரு வந்து 3 டிகிரியில் இருக்கார். குரு நீச்சமானா கூட ஓரளவு வந்து குரு வந்து அடுத்தடுத்த வீட்டுகளில் குருவும் சூரியன் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரி வந்து சூரியனோட குரு வந்து இணைஞ்சிருக்காருங்க. சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா 8 டிகிரிங்கச்சில் ஒரு 17 டிகிரி விலகின 10ஆம் பார்வை தான் அவருக்கு படுதுங்கச்சில். சூரியன் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. லக்னாதிபதி வந்து நல்ல நிலைமையில குருவோட வீட்டில் குருவோட தொடர்பில் தான் இருக்காரு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உள்ள ஜாதகம். 10ஆம் இடத்தோட குரு, அதாவது 10ஆம் இடத்துல குரு தொடர்பில் இருக்காரு. 2ஆம் இடம் லக்னத்துக்கு 10ஆம் இடம் 2ஆம் இடத்தோட குரு தொடர்பு. அதே மாதிரி வந்து லக்னத்தோட 10ஆம் இடம் 2ஆம் இடத்தோட சனி தொடர்பு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வக்கீல் ஆகிற அமைப்பு, பேங்கிங் செக்டாரு, அதுக்கப்புறம் டீச்சிங் லைன், இந்த மாதிரி இடத்துலலாம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான். தசாபுத்தி ஒத்துழைச்சா இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை நடந்திருக்கு. 2ஆம் இடத்துல சனி 8 டிகிரி, ராகு 8 டிகிரி, செவ்வாய் 8 டிகிரி. ஒரே நேரத்தில் ராகுவாலையும் சனியாலையும் பாவத்துவம் அடைஞ்ச இந்த செவ்வாய் ராஜயோகாதிபதி மாதிரிலாம் செயல்பட மாட்டார். கண்டிப்பாக வந்து நல்ல பலன்களை வந்து செஞ்சிருக்க மாட்டாருங்க. சுமாராக தான் இருக்கும் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற ராகு திசையும் பார்த்தீங்கன்னா அவரும் 2ஆம் இடத்துல பாவத்துவமாக இருக்கார். இந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ராகு திசை சனி புத்தியில் வந்து வீட்டில் வந்து நல்ல பொண்ணாக வளர்ந்த, நல்ல பொண்ணாக தெய்வீக குணத்தோடு வளர்ந்த இந்த பொண்ணு சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டுச்சு. என்ன காரணம்? அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ராகு பாவத்துவ தசை நடத்துகிறார். செவ்வாயோடையும் சனியாலையும் அவர் பாவத்துவம். அதே நேரத்தில் ராகு திசையில் சனி புத்தி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6-8 பரிவர்த்தனை. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. பரிவர்த்தனை அடைஞ்சால் கூட அதே 6ல் தான் வருவார். இந்த 6-8 காம்பினேஷன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க உத்திராடம் 2ஆம் பாதம். அப்போ ஜென்ம சனிலையும் இருந்திருக்காங்க. கோச்சார ரீதியாகவும் தசாபுத்தி அமைப்புகளையும் பாதிப்பான நிலைமையில இருந்ததுனால சந்திரன் வலுத்த ஜாதகம். சந்திரன் 2 டிகிரி, குரு வந்து 3 டிகிரி. சந்திரன் மனோகாரகன் வலுத்த ஜாதகம் தான். அதாவது வந்து மூளை வந்து மலிங்கெல்லாம் பண்ணலை. சாதகம் இல்லாத தசாபுத்திகளில் கோச்சார ரீதியில் என்ன பண்ணுறேங்கிறதே தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்ல புத்திசாலி தான். இப்போ கேட்டோம்னா நான் எப்படி பண்ணனே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆமாம் அப்படிதான் ஐயா சொல்கிறா, எப்படி பண்ணனே தெரியாதுன்னு சொல்கிறா அப்படின்னாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வலுத்திருக்காரு. அதே நேரத்தில் கோச்சார ரீதியாகவும் தசாபுத்தி அமைப்புகள்லையும் சரியில்லாத இந்த 6-8 கனெக்ஷன் வர்றதுனால அவங்களுக்கு எது தேவையில்லையோ அதை தான் கொடுப்பாரு. நீண்ட கால ராகு தசை நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுனால குடும்ப வாழ்க்கை சிக்கல் கொடுக்கணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஜாதகம். இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருந்ததுன்னா லவ் மேரேஜ் தான் முடிஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆமாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டா, எப்படி பண்ணுன்னே தெரியல, இப்படி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டா அப்படின்னாங்க. என்னங்க பண்ணலாம் அப்படின்னாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சுய சம்பாத்தியத்தை விடாமல் இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பாவத்துவமாக இருந்து தசை நடத்துறாரு. அதே நேரத்தில் குரு தொடர்பில் இருந்தால் கூட 9 வருஷம் பெரிய கஷ்டத்தை தான் கொடுப்பாரு. அடுத்த 9 வருஷம் வேணால் குருவோட தொடர்பில் இருக்கிறதுனாலையும் ராஜ யோகாதிபதி செவ்வாயோட இணைவில் இருக்கிறதுனாலையும் பின்னாடி உள்ள 9 வருஷமாவது நல்ல பலன்களை செய்ய வாய்ப்பு இருக்குது. 9 வருஷம் வந்து கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருக்க தான் செய்யணும். இன்னொரு 2 வருஷம் வந்து அதை நகர்த்துறதுக்கு வந்து இருக்குது. ராகு தசை தொடங்கி 7 வருஷம் தான் ஆகிருக்குது. இன்னும் 2 வருஷத்தை நகர்த்தணுங்க. அது வரைக்கும் பெரிய நல்ல பலன்களை செய்ய முடியாத அமைப்பில் தான் இருப்பார். அடுத்து வர்ற குரு திசையும் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி ஆகி 5-8க்கு அதிபதியாக இருந்தால் கூட 8ஆம் இடத்தோட தான் ஒரு பரிவர்த்தனை ஆகாது. அப்பவும் 8ஆம் இடத்து பலன்கள் வர்ற மாதிரி இருக்குது. 8-12ஆம் இடங்கள் வந்து 12ஆம் இடம் பரிபூர்ண குருவோட பார்வையில் வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்களில் தான் நகர்த்துவோம். இப்போ எங்கே இருக்காங்கன்னா இப்போ பிறந்த ஊர்கிட்ட தாங்க இருக்காங்க. நாங்கள் அப்போ வந்து கொஞ்சம் தூரமாக நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த பிறந்த இடத்துல வந்து நல்ல வேலைகளை வந்து அமைச்சு கொடுக்காதுங்க. தொழிலோ குடும்ப வாழ்க்கையோ அமைச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த இடத்த விட்டு போக மாட்டோங்கிறதுனால இந்த மாதிரி 8-12 சுபத்துவமான நபர்களுக்கு சொந்த ஊரில் பிறந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நல்ல வேலையோ வாழ்க்கையோ அமைச்சு கொடுக்கவே கொடுக்காது. அப்போ தான் வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்பு தேடியோ வாழ்க்கையை நகர்த்திட்டு நம்ம போறணும், அப்படி நகர்த்தணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணுவாருங்க. ராகு தேசம் வேற நடப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிறந்த ஊரை விட்டு நகர்த்துவார். என்ன வேலை பார்க்குறாங்க, நல்லா படிச்சிருப்பாங்களேங்க, இந்த மாதிரி டீச்சிங் லைனு இது வக்கீல் இந்த மாதிரிலாம் படித்தாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க நான் டீச்சிங் லைன்லாம் படிக்க வச்சேன், டீச்சர் ஆகணுங்கிறது நல்ல ஆசை, தேவையில்லாமல்
இந்த மாதிரி திருமணத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவளுக்கு சம்மந்தமே இல்லாமல் மேக்கப் போடுறது வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரு, அதனால வந்து இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு மேக்கப் போட்டு விட்ற இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் இருக்காங்க அப்படின்னாங்க. இப்படி தாங்க பண்ணோம். நம்மளுக்கு தேவையில்லாத சாதகம் இல்லாத தசாபுத்திகள் வரும்போது இப்படி தான் நம்மளுக்கு எது தேவையில்லையோ அதில் தான் போயிருப்பாங்க. கடுமையான பிடிவாத குணம் உள்ளவங்களா இருப்பாங்களே அப்படின்னா, நம்ம கடுமையான பிடிவாத குணம் தான், நம்ம சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கிக்கிட மாட்டாங்க அப்படின்னாங்க. நெகட்டிவ் தசாபுத்தி நடக்குதுங்க, இப்படி தான் இருப்பாங்க. எது நல்லதோ அதை காதில் வாங்கிக்கிட்டே மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்கங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாமேங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ என்ன சொன்னேன்னா, இவங்க வந்து 2ஆம் இடத்தோட கணக்கில் வந்து பாவத்துவ கிரகங்கள் தசை நடத்துறதுனால தனம் குடும்பம் வாக்கு இதை கெடுக்க தான் செய்வாங்க. கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு வந்து கணவருக்கு அடுத்து சுய சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அது நல்லா இருக்கும். சுய சம்பாத்தியம் வேணுங்க. உடனே ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லுங்க. நல்லா படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு உள்ள ஜாதகம் தான். சிம்மம் பெருசாக பாதிக்கப்படலை. சிம்மாதிபதி வந்து குருவோட இணைஞ்சு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இவங்க ஏஜுக்கு எலிஜிபிள் 28 வயசு ஏஜுக்கு எலிஜிபிள் உள்ள கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படின்னா குழந்தை உண்டாயிட்டாங்க அப்படின்னா. இதுதான் கிரகங்கள் பண்ணுற வேலை. இப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து எதை நோக்கி போனால் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோமோ அதை பண்ண விடவே செய்யாது. இப்போ குழந்தை வந்து உண்டாயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் குழந்தை பெற்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் போக முடியாது. அதுக்குள்ளேயே ஏஜ் பாஸ் ஆயிரும். மறுபடியும் இதே லைஃப்பில் இப்படியே உங்களை வந்து நெகட்டிவ் தசைகள் நடக்கும்போது இப்படி தாங்க இருக்கும். இது இப்படி தாங்க கிரகங்கள் பண்ணும். இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன பண்ணலான்னா, கிரகங்கள் நேரம் சரியில்லாத நேரத்தில் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் நடக்க தான் செய்யும். அதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து தெளிவான முடிவுகள், தெளிவான சிந்தனையை எடுக்கிறது. கூடுதலாக வந்து முயற்சி பண்ணணுங்க. அதாவது சரியில்லாத நல்ல சாதகமான நேரத்தில் எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிரும். சாதகம் இல்லாத நேரத்தில் போராடணும், அதிகமாக கஷ்டப்படணும், அதிகமாக உழைக்கணும், தெய்வ பக்தியோடு நடந்துக்கிடணும். எடுக்கிற முடிவுகளை 1க்கு 2 தடவை வந்து ஆராய்ச்சி பண்ணி எது நம்மளுக்கு சாதகம் இந்த மாதிரி வந்து தெளிவான சிந்தனைகளை எடுக்கணும். இவங்களுக்கு இப்போ வந்து பண்ண வேண்டியது நீங்கள் ஒரே இது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய யாராவது கவனிச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு நல்ல வேலையில் முதல் செடி பண்ணணும். அதுக்குண்டான படிக்க சொல்லுங்க. சாஃப்ட்வேர் ரீதியாக பண்ணலாமா அப்படின்னா புதன் வலுத்திருக்குங்க, சுக்கிரனோட இணைவில் தான் இருக்காரு. தாராளமாக சாஃப்ட்வேர் ரீதியாக படிக்கலாம். இவங்க ஏஜுக்கு எலிஜிபிளான எந்த அரசு வேலையும் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை செலுத்தி ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், பணத்தை வந்து இவங்க பேரில் இருக்கிற மாதிரி இன்னொருத்தங்களை எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு பணம் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலையில் இருக்கணுங்க. அதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். இன்னும் 2 வருஷத்துக்கு குழந்தை உண்டானதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நல்ல தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.